கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 25 வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முற்பிதாக்களில் ஒருவனாகிய யாக்கோபு தன் குமாரர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர்களை கூடி வர செய்து அவர்களுக்கு அருளின வாக்குத்தத்த வசனங்களைத்தான் இந்த அதிகாரம் முழுவதிலும் வாசிக்கிறோம். 49 அதிகாரம் அதன் 1 வசனத்தை கவனிக்கும் பொழுது, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாளில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அருளுவதை இந்த அதிகாரம் முழுவதிலும் வாசிக்கிறோம். அப்படியாக இங்கே நாம் வாசித்த இந்த வசனம், இது யாரை பற்றிய வசனம் என்று சொன்னால், யோசேப்புக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாத தொடர்ச்சி. யோசேப்புக்கு தேவன் அருளின சொப்பனங்கள் எவ்வளவு நிச்சயமாய், எவ்வளவு அழகாய், மேன்மையாய் நிறைவேறி இருக்கிறது என்பதை யாக்கோபு எண்ணி பார்த்து ஆச்சரியத்தால் வியந்து சொல்லுகிறான், தேவனாலே அப்படி ஆயிற்று. இவைகளெல்லாம் செய்ய மனிதர்களால் முடியாது. ஆனால் என்றோ சொப்பனங்களை அருளி அதை உண்மையாய் நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் சர்வ வல்லவராகிய தேவன். எனவே அப்படி ஆயிற்று, தேவனாலே அப்படி ஆயிற்று என்று அங்கே யாக்கோபு சொல்வதை பார்க்கிறோம். எனவே கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் அருளி இருக்கிறபடியினால், தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார் என்கின்ற வாக்கை அருளி இருக்கிறபடினால், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆச்சரியமானவைகளை மிகவும் அதிசயமாய் தேவன் செய்து முடிக்கும் ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. நான் திரும்பமாய் சொல்ல விரும்புகிறேன், ஆச்சரியமானவைகளை மிகவும் அதிசயமாய் தேவன் செய்து முடிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு வரிசைப்படுத்த விரும்புகிறேன். அவைகளை தீர்க்க தரிசனமாக நான் உரைக்கும்படி விரும்புகிறேன். அவைகள் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, 22 வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அங்கு எழுதியிருக்கிறது, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லி. யோசேப்பின் கொடிகள் சுவரின் மேல் படருமாம். யோசேப்பின் கொடிகள் என்றால் அவனுடைய பிள்ளைகள். அவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் ஒருவேளை திராட்சை செடி பலவீனமாய் இருக்கிறதே, அதுபோல அவர்கள் பலவீனமாய் இருக்கிற போதிலும் அவர்கள் நிச்சயமாக பலமுள்ள மதில்களை ஏறி பிடிப்பார்கள், உயர்ந்த இடங்களை ஏறி பிடிப்பார்கள். ஒன்றும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற உயர்வுகளுக்கு, மேன்மைகளுக்கு நேராய் அவர்கள் உயர்ந்து எழும்புவார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக வாழ்ந்திருப்பார்கள். ஒன்றும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. அவர்களுடைய வளர்ச்சியை ஒன்றும் தடுக்க முடியாது. எந்த கற்சுவராய் இருந்தாலும் அந்த கற்சுவர் அவர்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது. அவருடைய ஆசீர்வாதத்தையோ அவர்களுடைய மேன்மையோ எந்த கற்சுவரும், எந்த கடினமான ஒன்றும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களை வளர்த்து கொண்டே இருக்கும். அவர்கள் படர்ந்து கொண்டே இருப்பார்கள். இரண்டாவதாக 24 வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வில் உறுதியாய் நிற்கும் என்றால் அதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், அது நிச்சயமாக இலக்கை அடைய செய்கிற அம்புகளை புறப்பட வைக்கும். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதின் மூலமாய், உங்களை உறுதிப்படுத்துவதன் மூலமாய், யாரெல்லாம் உங்களுடைய கான்டாக்ட்ல அல்லது யாரெல்லாம் உங்களுடைய தொடர்பிலே வருகிறார்களோ அவர்கள் எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கே அவர்களை போய் சேர்க்கும் ஒரு கருவியாய் தேவன் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். எனவே நிச்சயமாய் இலக்குகளை அடைய செய்யும் ஒரு கருவியாய், ஒரு பாத்திரமாய் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளை
நீங்கள் அந்த அம்புகளை போல அனுப்பும் பொழுது அவர்களும் எந்த இலக்கை சென்றடைய வேண்டுமோ அந்த இலக்கை நிச்சயமாய் சென்றடைவார்கள். எனவே தேவன் உங்களை இரண்டாவதாய் உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்துவதன் நிமித்தமாக நீங்கள் இலக்கை அடைகிறவர்களாய் மாறுகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு வார்த்தை நான் சேர்க்க விரும்புகிறேன். காரணம், வில்வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள் என்று எழுதியிருக்கிறது. In spite of discouragement, you will definitely reach your goal. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற இலக்குகளை நிச்சயமாக சோர்வுகளுக்கு உட்படுத்துகிற சூழல்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் நிச்சயமாய் தேவன் விரும்புவதை சென்றடைவீர்கள். மூன்றாவதாக 24ஆம் வசனத்தில் தானே கடைசி எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உயர்ந்த ஸ்தானத்திலே நிலைப்படுத்தி வைத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். God will establish you more stronger and in elevated high places. இந்த நாளிலே தேவன் அதை செய்ய போகிறார். இந்த 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொன்ன வார்த்தையின்படியே உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக எந்த கடினமான காரியங்களாக இருந்தாலும், அவர்களை மறைத்து போடுகிற அடைத்து போடுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் வளர்ந்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவார்கள். இரண்டாவதாக, நீங்கள் உறுதியாய் நிற்பதினாலே இலக்குகளை அடைய செய்கிறவர்களை நீங்கள் புறப்பட பண்ணுவீர்கள், பிறப்பிப்பீர்கள். மூன்றாவதாக, தேவன் உங்களை நிச்சயமாக நிலைப்படுத்துகிறார். உயர்வான இடங்களிலே, மேன்மையான ஸ்தானத்திலே நிலைப்படுத்துகிறார். இந்த வசனத்தை நான் திரும்ப சொல்லும்படி விரும்புகிறேன். ஆதியாகமம் 49:25 ஒரு பகுதி, தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். இந்த நாளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை வழி நடத்தட்டும். என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.